எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவபித்தன் சதீஷ்குமார். கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு சித்த வைத்தியர். ஐயா, இந்த பதிவு யார் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்த ஒரு நிமிடம் எத்தனையோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பதிவு எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்க இதை பார்த்தீங்கன்னா போதும். மிக்க மகிழ்ச்சி. பார்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஐயா, இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோயில பார்த்தீங்கன்னா சாத்தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சில பதிவுகள்லாம் போட்டாருங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறக்கு. அப்புறம் ஐயா, ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயங்கள்ல எப்படி நடக்குதுன்னு தெரியுங்களா? எங்க சிவ ஆலயங்கள் இன்னும் இருக்கு, எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ அர்ச்சகர்கள் ஒரு வேளை உணவு கூட இல்லாம அரசாங்கத்தால் மாதமான சம்பளம் கொடுக்க முடியாம எத்தனையோ அர்ச்சகர்கள் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வர காசை வச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு இந்து முஸ்லீமா ஈஸியா மாத்திக்கலாம், ஒரு இந்து கிறிஸ்டினா ஈஸியா மாத்தலாம். ஆனா ஒரு இந்துவை இந்துவா மாத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லா மதமும் ஒண்ணுதான். மதத்தை பத்தியோ எதை பத்தியோ ஆளை பத்தியோ நாங்க பேச விரும்பல. இது என்னன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க யாருக்கு எந்த எங்களோட குருமார்களாகட்டும், எங்களோட வழிநடத்தவர்களாகட்டும், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தையோ இல்ல இஸ்லாம் மதத்தையோ பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அரசியல்வாதிகளை பத்தி நம்ம பேச விரும்பல, குருமார்கள் பத்தி. இப்ப ஐயா, நீங்க சி மோகன்லால் சார் ஐயா, வணக்கம். நீங்க சாத்தான்லாம் இருந்துட்டு போட்டீங்க ஐயா. இப்ப இயேசுநாதர் இறந்தார் இல்லைங்க, அவரு ஆவியா இருந்தார் இல்லைங்க, அவர் எப்படிங்க நீங்க கும்பிடுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது, இங்க ஆர்சியில் இருக்காங்க பாத்தீங்களா, ஆர்சி, அதே மாதிரி சிஎஸ்ஐ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் போறதில்லை, எதுவும் வர்றதில்லை. நீங்க அடிக்கடி ஒரு சில பதிவுகளை எல்லாம் நீங்க போடுறீங்க, ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இப்ப நீங்க மட்டும் எப்படியா கோயில உங்க சர்ச்சில எல்லாம் கொடிக்கம்பு வச்சிருக்கிறீங்க, கொடியேத்துறீங்க? இது எங்களோட இந்துவோட பாரம்பரியம் இல்ல. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாமிரதம் போட்டிருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் என்ன கணக்குல வர்றது புரியல. இப்ப ரெண்டாவது ஐயா, நீங்க ஒரு டிவிடி பிளேயரை ஒண்ணு கொடுத்து ஒருத்தருக்கு கிட்னி குணப்படுத்தி இருக்கிறீங்க ஐயா. என்கிட்ட பாத்தீங்கன்னா, நான் வைத்தியர், என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கையை உடைஞ்சு எந்திரிச்சு நடக்க முடியாதவங்கள நீங்க எந்திரிச்சு நடக்க வைக்கிறீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் வேலை கம்மி பண்ணிட்டீங்க. என்கிட்ட நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க, குழந்தை இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. உங்களால முடிஞ்சதுன்னா யாரோ ஒருத்தருக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அதாவது நீங்க ஜெபிங்க, எல்லாம் பண்ணுவீங்க. சரி, அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறீங்க? அப்போலோ ஆஸ்பத்திரி போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நீங்க போறீங்க. அப்ப நீங்க இயேசுநாதர் வணங்க ஐயா. அவர் சிவனேன்னு அவர் வாடி சிலுவையில் அறிஞ்சாங்க, சிவனேன்னு இருந்தாங்க, வந்தமா கும்பிட்டோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு போனோமான்ட்டு நல்லா இருக்கும். நீங்க அதை விட்டு போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை இருக்காயா ஐயா? மோகன் சில்லாசர் ஐயா, இந்த பதிவை பாருங்க, உங்களுக்கு தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு குழந்தை இருக்கா? இத்தனை வருஷமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா? சொல்லுங்க ஐயா. ஏன் இல்ல? நீங்க பாவத்து மேல பாவம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஐயா. எங்க தாத்தா காலம், அப்பா காலம், அவங்க எல்லாம் எம்பெருமான் ஈசனை வழிபட்டு இருக்கிறோம். நாங்க யாருமே உங்கள்கிட்ட கையேந்தி நிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு எங்க வேலையை சிவசிவா சிவசிவான்ட்டு நாங்க பூஜை பண்ணிட்டு நாங்க இருக்கிறோம். எங்களை எதுக்கு ஏன் உள்ள இழுத்து விட்டுறீங்க? கோயில் இருக்குது, சாத்தான் நாங்க வணங்கிட்டு போறோம். ரொம்ப சந்தோஷியா. நீங்க எனக்கு கேட்ட கேள்வி, உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? ரெண்டாவது, நீங்க எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஏன் பிரேயர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஏன் நீங்க பிரேயர் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே குணமாயிருமில்ல ஐயா? நாங்கெல்லாம் அப்படி இல்லையா? எங்களுக்கு எல்லாம் ரொம்ப முடியலைன்னா பாருங்க, காய்ச்சல் எங்களுக்கு இன்னைக்கு நான் பாருங்க கசாயம் போட்டு குடிச்சிட்டு இப்பதான் நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா இந்த பதிவு போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் ஐயா. எங்க ஊர் கோவை மாவட்டத்துல எங்க சைட்ல கரும்பு கடை, உக்கடம், இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் மொத்தம் பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பள்ளிவாசல் நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், எலக்ட்ரீஷியனா இருக்கிற காலத்துல. இன்னும் வரைக்கும் அவங்க எல்லாம் தாயும் பிள்ளையுமா தான் பழகிட்டு இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வர காரணமும் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் தான். ரெண்டாவது, ஆர்சியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரு, சிஎஸ்சியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி தேவையில்லாத திடீர்னு பாத்தீங்கன்னா, வைகோல் கோபால்சாமி கிறிஸ்டினுக்கு மாறிட்டார்னு ஒரு பிட்டை போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப சாத்தான் சொல்லி ஒரு பிட்டை போட்டு விட்டுருக்கீங்க. இப்படி உங்களுக்கு இது எப்படி பொழுதுபோக்கா இல்ல பேர் வாங்கணும்? அப்படி நீங்க பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 11,000 வோல்ட் கரண்ட் மேல போகுது பாத்தீங்கன்னா, அதை போய் நல்லா கெட்டியா புடிச்சுக்கு 2 கம்பியுமே. இல்லைன்னா ரயில் வரும் பாத்தீங்களா, ரயில் நடுவுல வரும்போது அப்ப நில்லுங்க. நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், நீங்க உண்மையான கிறிஸ்டின். நானும் குடும்பத்தோட எல்லாம் மாறிடுறேன் ஐயா. நானும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க, இப்படி இருக்கிற கோலத்துல எடுத்துட்டு நான் மாறிடுறேங்க. எங்க கோயில், எங்களோட தெய்வம், எங்க வழிபாட்டை குறை சொல்றதுக்கு ஐயா நீங்க யார்?
இப்ப வரைக்கும் உங்களை நான் தவறா பேசல, மரியாதையா தான் பேசிட்டு இருக்கிறேன். இனி அடுத்த கட்டம் நீங்களாகட்டும் இல்ல உங்களை சார்ந்தராகட்டும், நீங்க கிட்னிக்கு நீங்க சிடி கொடுத்தீங்கன்னாலும் சரி, இல்ல நீங்க என்ன கொடுப்பீங்களோ சரி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. தயவு செஞ்சு உனக்கு ஒரு புள்ள வளர்க்குற வழிப்பாரு. சும்மா தேவையில்லாம அவனு போட்டு நாயத்தை போட்டு நோண்டிட்டு இருக்காது. முதல்ல இதை தெளிவா தெரிஞ்சுக்கோ. உன்னாலேயே உன்னை காப்பாத்திக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு எங்க கோயிலை பத்தி நீ பேசுற? ஏயா, எங்க வழிபாடு முறை என்னன்னு தெரியுமா? ஒரு முஸ்லீம் 5 நேரம் தொழுகிறானா நாங்க 6 வேளை காலை பூச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் நாங்களும் ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையோ சண்டையோ சச்சரவோ எதுவுமே இருந்ததில்ல. நீங்களா புதுசா ஒரு போறீங்க, ஒரு பதிவை போடுற, நீ ஒரு 10 பேர்த்த சேர்த்து வச்சிருக்கிற, நீ ஒரு பதிவை போட்டு விடுற. இந்த பதிவை போட்டு விட்டு அவன் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு இதே லைக் வாங்குறியா, இல்ல உனக்கு வேற எங்கேயா இருந்து காசு வருதா? யோ, நல்லா கேட்டுக்க மோகன் சி லாசர், எங்களுக்கு எங்க அர்ச்சகர்கள் எங்களை சார்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னாடும் பசி பட்னியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க உங்களை மாதிரி கூட்டம் சேர்த்திட்டு மாநாடு நடத்தி எந்த ஒரு இந்த அமைப்பாவது இல்ல எந்த ஒரு எங்க அமைப்பு யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி மாநாடு கூட்டம் எல்லாம் நடத்திருக்காங்களா? அப்படியே நடந்தாலும் மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒண்ணு அந்த இதுதான் நடத்துவாங்க. ஆனா உங்களை மாதிரி அமாவாசை எழுப்புறீங்க, அது என்ன எழுப்புறீங்கன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க. பரவாயில்ல, ரொம்ப விஞ்ஞானி நீங்களா. அப்துல் கலாமோட பயங்கரமா கண்டுபிடிக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும், முதல்ல நான் சொன்னதுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இவனை மாதிரி இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் மறுபடியும் உள்ள மறுபடியும் நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வைப்பாங்க. இந்த தேவையில்லாத வேலையை இது பார்க்கணும். இது இந்த பதிவு நான் போடுறேங்க, எனக்கு பயமா வியமா எல்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியமா போட, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு மேல எங்க அப்பா ஈசன் இருக்கிறாரு, அவரு என்ன பாத்துக்குவார். ஆனா மன்னிப்பு கண்டிப்பா அந்த ஆள் கேட்டாகணும். 1. 2வது, பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி கோர்ட்ல சரணடையணும். அது அவரு இல்ல அப்படின்னா, நீயே உண்மையாலுமே இருந்தா கர்த்தர் உண்மையானவரா இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உனக்கு உண்டான தண்டனை ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாரு, உனக்கு கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? உனக்கு புள்ள இல்ல, எல்லாமே இல்ல, வாரிசுங்கிற ஒரு இல்ல, நீ தத்தெடுத்தா வளர்த்தணும், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீ பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. புரிஞ்சுதா? நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் பாரு இப்படித்தான் இருப்பேன், நான் சாத்தானாவே கும்பிட்டு போறான், எங்க அப்பா ஈசை எங்கூடயே இருக்கிறாரு, முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இதே கோவை மாநகர காந்திவர பகுதியில தான் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடிஞ்சாலும் நீ என்ன தைரியமா வா, நேருக்கு நேர் வா, ஃபேஸ் பண்ணிக்க. ஆனா நீ பண்ண தப்புன்னு உங்க மதத்துக்கார், உங்களை சேர்ந்தவர், நீ வணங்குற இயேசுவே உண்மையானவரா இருந்தா அதுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிப்பாய். நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோம் சாமி, நமக்கு அதுக்கு எல்லாம் தகுதி இல்லை. ஏன்னா எங்க அப்பா செருப்புலயே அடிச்சாலும் நாங்க வாங்கிட்டு பேசாம தான் இருக்கணும். அதனால நாங்க உனக்கு இது உள்ளவோ அந்த அரசியல் கட்சியோட சேர்ந்து பேசவோ எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை. ஏன்னா நாங்க காரியே துப்புனாலும் தொடச்சிட்டு சிவாய நம்மன்ட்டு போயிருவோம். புரிஞ்சுங்களா? இந்த 8 நிமிஷ பதிவை நீங்க கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி பதிவு தயவு செஞ்சு இதை பாருங்க, பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. இல்லையா 4 பேத்துக்கு உண்மையா இல்ல நான் பேசுறது தப்பா இருந்தால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எங்களோட குலம், எங்க சாமிகளை, எங்களோட வளர்ப்புகளை, எங்களோட இதுகளை எல்லாமே அவர் சாத்தான்னு சொல்லிட்டாரு. அப்ப நாம சும்மா இருக்கணுமா? அப்ப நம்மள மாதிரி எத்தனையோ பேருக்கு, ஐயா நீங்கெல்லாம் ரோட்டுக்கு ரோட்ல கொண்டு போய் பிட் நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்தையும் எந்த ஒரு கிறிஸ்டின், எந்த ஒரு இஸ்லாத்துக்காரோ இல்ல எந்த ஒரு இந்துவா போய் நீ பாரு என் மடி எங்க இதுல சேர்ந்துக்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்கறாங்க. ஏன் கேட்கறேன்? ஏன்னா உன்னோட மதத்து மேல உனக்கே நம்பிக்கை இல்லை. புரிஞ்சுதா? இதுதான் உண்மை. அவரே யாரை கும்பிடுறாருன்னு உனக்கே தெரியல. பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்குது, அதை எதாவது நல்லா படிச்சிருக்கிறியா மோகன் சி லாசரையா? 2வது, புதிய ஏற்பாடு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறியா? பழைய ஏற்பாடு யாரையே சொல்லிக் கொடுப்பா? நீயே அறவேக்காட்டுல கிறிஸ்துவ, நீ என்ன பாரம்பரியமா நீ வந்தையா? இல்ல உங்க வம்சாவளியிலிருந்து சிந்திச்சவங்க அந்த மாதிரி நாகரிகத்துல இருந்து அரப்பனாரில இருந்து ஏதாவது கிறிஸ்டினா மாறி நீ வந்தையா? ஏயா உங்க இயேசுநாதர் இது வரைக்கும் எத்தனை வருஷமையா தோணுச்சு? அவருக்கு எத்தனை வருஷமா இருக்காரு? எங்க காலம் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்னாடி இன்னும் கண்டே உழிக்க முடியலையா? அதையெல்லாம் பார்க்காம அதை விட்டு போட்டு இது தேவையில்லாத பதிவு, இது தேவையில்லாத என்ன பேர் வாங்குறியா? பேர் வாங்கன்னா சொல்றேன்ல, ஹெச்டி லைன் வரும், அந்த லைன்ல மேல ஏறி தொங்கு, இல்லையா ஒரு 50 அடி 100 அடி கட்டுறத மேல தலையில குதி, இல்லையா ரயில் ரொம்ப வேகமா ஒரு நடுவுல நின்னுக்கோ. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீன்னு பார்த்தா நீ சுத்த கேனை நாட்ட எதையாவது உளறிட்டு போற. அடுத்து வைகோபாலசாமிக்கு ஆப்பி வச்ச, அடுத்து இந்துக்களுக்கு ஆப்பி வச்ச, நீ அடுத்து யாரு எங்க இஸ்லாத்துக்காரர்களுக்கு ஆப்பிப்பியா? உன்னை விடமாட்டாங்க, பாத்துக்கோ, மரியாதையா இருந்துக்கோ. இனி எங்க இந்து மதத்தையோ இல்ல நாங்க வணங்கும் தெய்வத்தையோ நீர் மறுபடியும் இந்த மாதிரி பேசினால் நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சாமி.
எங்களுக்கு மேல எங்க அப்பா இருக்கான், அவர் பாத்துக்குவாரு. நன்றி, வணக்கம். சிவாய நக. தென்னாளுடைய சிவனையை ஒட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த நாயை மன்னிச்சிருங்க. நன்றி.